கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம் நாட்டின் அருட்பணி வரலாற்றில் மிக ஆச்சரியமான அற்புதமான அடித்தள மக்களோடு இணைந்து மிக சிறப்பான திருப்பணி ஆற்றி வருகிற இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் சார்பாக NMS உடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், அருட்பணியாளர்கள், இறைமக்கள், இந்த NMS நிறுவனத்தை தாங்குகிற அனைத்து இறைமக்கள் சார்பாக அனைவரையும் இந்த காணொலி மூலமாய் அன்பின் வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, நம்முடைய கிறிஸ்துவ பற்றுறுதி பயணத்தில் காலங்கள் கடவுளால் நமக்கு கருணையாக கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக தவக்காலங்கள் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் உள்ள எழுச்சியும் வீழ்ச்சியும் ஆராயவும் தேடவும், நாம் தனித்திருந்து தவமிருந்து நமது ஆன்மீக வாழ்வை தேடி பார்க்கிற ஆராய நமக்கு கொடுக்கப்படுகின்ற காலமாக இருக்கிறது. தேடல் நம் வாழ்வோடு இணைந்த ஒரு இயக்கம். தேடல் இல்லாத மனிதன் இருக்க முடியாது. தேடலின் விளைவே முன்னேற்றம். தேடல் ஒரு மனிதனை உந்தி செல்லும் ஓர் ஊக்க சக்தியாகும். அன்பர்களே, நெருக்கமும் நெருடல்களும் கவலையும் பிரச்சனையும் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் தேடுகின்ற தேடல் தான் நமக்கு நம்பிக்கையும் மீட்பையும் விடுதலையும் தருகின்றது. எனவே நம்முடைய விசுவாச வாழ்வு நிறைவை நோக்கிய தேடலாகவும், அர்த்தம் நிறைந்ததை தேடுகின்ற தேடலாகவும், அழியாத ஒன்றை நினைத்து அதை தேடுகின்ற தேடலாகவும், மேலும் நாம் தேடுகிற தேடல் ஆண்டவரின் திருச்சித்தத்திற்கும் அவருடைய திருத்திட்டத்திற்கும் உட்பட்ட தேடலாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட திருமறை பாடும் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கின்ற திருவசனங்கள். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். Seek first his kingdom and righteousness. அன்பர்களே, இந்த நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலைப்பொழிவின் நடுப்பகுதியாகும். இந்த மலைப்பொழிவில் தான் ஆண்டவர் இறையரசை மையப்படுத்துகிற ஒரு சாசனமாக இங்கு அமைந்திருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்வு இரண்டு காரியங்களுக்கு, உலகத்திற்கும் ஆண்டவருக்கும், செல்வத்திற்கும் நித்திய வாழ்வுக்கும் இரண்டிற்கும் இணைந்து நாம் முன்னுரிமைகளையும் முதன்மையும் தரப்பட முடியாது. அப்படி நாம் இரண்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாச தேடலில் முரண்பாடுகளை நாம் காண்போம். அதனால்தான் 24ஆம் வசனம் சொல்வது, எவரும் இரு தலைவருக்கு பணிவிடை செய்ய முடியாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உணர்த்த விடுகிறார். கடவுளின் வழிமுறைகளும் இந்த உலகத்தின் வழிமுறைகளும் இணைந்து பயணிக்க இயலாது. ஒருவருக்கு அந்தஸ்தும் ஆசையும் செல்வமும் நமக்கு வருகின்ற போது இவைகள் தான் அவரை ஆதிக்கம் செலுத்தும் தவிர அங்கு ஆண்டவருடைய அரசாட்சிக்கு இடமில்லை. இந்த உலக காரியங்கள், அந்தஸ்து இவைகளால் ஆதிக்கம் செய்யும். ஆனால் ஆண்டவருடைய அரசாட்சிக்கு அங்கு இடமில்லை. தொடர்ந்து அந்த வசனம் நாம் காண்கிற போது
இரண்டு காரியங்கள் மட்டுமல்ல, நமது வாழ்வுக்காக, உலக காரியங்களுக்காக, எதிர்காலங்களுக்காக, சரீர தேவைகளுக்காக அநேக விதமான கவலைகளை அடைகிறதை பார்க்கிறோம். வீண் கவலைகள் அடைகின்ற போது நமது விசுவாச வாழ்வில் வீழ்ச்சியும் விசுவாச குறைவையும் நாம் காண்கிறோம். நண்பர்களே, மனிதன் கவலையினால் தம் வாழ்வை சீரழித்துக் கொள்கிறான். அளவில்லாத ஆசையால், பற்பல எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நினைவினால், கவலையினால் கவலைகள் தம்மை உருக்குலைக்கிறது என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகம் தரும் குறைந்தபட்ச பராமரிப்பை நம்பி வாழாமல், இந்த உலகம் நமக்கு பராமரிப்பை கொடுக்கும், பாதுகாப்பை கொடுக்கும் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்பி வாழாமல், இறைவனின் பராமரிப்பை நம்பி வாழ்கின்ற போது கடவுள் நம்மை பராமரிக்கிறார், நம்மை மேன்மையாக்கிறார் என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படும். அவைகள் தான் ஆண்டவர் சொல்கிறார், வானத்து பறவைகளை பாருங்கள், காட்டு மலர்களை பாருங்கள், தேவன் இவைகளை எவ்வளவு மேன்மையாக உடுத்து வைக்கிறார், பராமரிக்கிறார், இவளை மேன்மையாக்குகிறார். இயற்கை கேட்காமலே இறைவன் அவைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். இயற்கை கேட்காமலே இறைவன் அவர்களை கண்காணிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். அன்பர்களே, இறைவன் படைப்புகளில் மிக சிறந்த படைப்பாக மானிட படைப்பு உண்டு. இந்த மானிட படைப்பினால் ஆண்டவரையே மகிழ்ச்சி தரக்கூடிய படைப்பு தான் இந்த மனுக்குளும். இப்படிப்பட்ட ஒரு மேன்மை நிறைந்த, கடவுளே மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த படைப்பை ஆண்டவர் மறந்து விடுவாரா? நம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் நினைவில் இருக்கிறோம். இந்த உலக காரியத்திற்காக கவலைப்படாமல், தேவைகள் மட்டுமே நமது வாழ்வு அல்ல, நம்முடைய தேவைகளில் எவைகள் முதன்மையானவைகள், எவைகள் முக்கியமானவைகள், எவை திருமறை சார்ந்தது, எவை ஆண்டுடைய திருத்திட்டத்திற்கு உன்னதமானது என்று ஆராய அழைக்கப்படுகிறோம். அன்பர்களே, இந்த தவ காலத்தில் நம்முடைய முதன்மையான தேடல், நம்ம முக்கியமான தேடல் இறை அரசு. அன்பர்களே, தேவைகள் மட்டுமே நம்முடைய வாழ்வல்ல. நம்முடைய தேவைகளில் எது முதன்மையானது, எது முக்கியமானது, எவைகள் ஆண்டுடைய விருப்பத்திற்கும் திட்டத்திற்கும் திருமறை வசனங்களுக்கும் ஏற்றதா இருக்கிறது என்று ஆராய்வதற்கு இந்த காலங்களை கடவுள் நமக்கு தவணையாக கொடுத்திருக்கிறார். அன்பர்களே, இந்த தவ காலத்தில் நம்முடைய முதன்மையான தேடல் எது? ஆண்டுடைய இறை அரசையும் அதனுடைய நீதியும், இறையரசின் மாண்புகளை, மதிப்பீடுகளை, பண்புகளை நம் வாழ்வில் உட்படுத்திக் கொள்வதும், எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய அரசாட்சிக்கு, ஆண்டுடைய ஆளுகையில் நாம் உட்பட்டு உகந்த மக்களாய் வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிற காலம்தான் இந்த உன்னதமான தவக்காலங்கள். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும், நமது குடும்பம், நம்முடைய திருச்சபை, நமது நிறுவனங்கள், நாம் பணி செய்கின்ற பணித்தலங்கள், எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய அரசாட்சியும், ஆண்டவருடைய பண்புகளும், ஆண்டுடைய மதிப்பீடுகளும் ஆளுகை செய்கிற போது அங்கு இறை சமூகத்தை நாம் காண்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் இறை சமூகத்தை உருவாக்குகிற மக்களாய்
அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி உருவாக்குகின்ற போது நாம் பிறரை இந்த இறைவனுடைய ஆளுகைக்கு, இறைவனுடைய ஆட்சிக்கு அவர்களை அழைத்து இணைத்து இசைந்து இறைவனோடு இந்த இறையரசோடு பயணம் செய்கின்ற போது நாம் ஒவ்வொருவரும் இறையரசின் தகவலாக, இறையரசின் கால்வாய்களாக, இறையரசின் கருவிலாக இருக்க எல்லாம் வல்ல ஆண்டவர் நமக்கு இந்த தவ காலங்களில் நம்ம முதன்மையான தேடல் ஆண்டுடைய அரசும், ஆண்டவருக்கு விருப்பமான நீதியும், ஆண்டுடைய மதிப்பீடுகளை நாம் தேடுவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க எல்லாம் வல்ல ஆண்டவர் நமக்கு அருள் புரிவராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த சிறப்பு தியானத்திற்காக நன்றி படைக்கிறோம். இந்த காணொளி மூலமாய் இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் மூலமாய் இந்த சிறப்பான நெடுங்கால தியான வழிபாட்டிற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் ஆண்டவரே. இதை காண்கின்ற ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வில் எவைகளுக்கு, எதற்கு, யாருக்கு நாங்கள் முதன்மையை கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் இறையரசை தேடுகிற, இறையரசை பயணிக்கின்ற, கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கின்ற பயனாளிகளாக வாழ தெரிவித்தார். குறிப்பாக இந்த இந்திய தேசத்திலே அநேக தீர்க்க தரிசனங்களை கொண்டு தொலைநோக்கு பார்வையோடு, உண்மையோடும், உத்தமத்தோடும், உக்ரானத்தோடும் திருப்பணி ஆற்றுகின்ற NMS உடைய அனைத்து மிஷனரிமார்களுக்காக, அதனுடைய ஊழியர்களுக்காக, இதை தலைமையேற்று நடத்துகின்ற அனைத்து தலைவர்களுக்காக, குறிப்பாக இந்த NMS நிறுவனத்தை, இந்த மிஷனரி சங்கத்தை அநேக நிலையில் தாங்கி வருகிற அனைத்து இறைமக்களையும் நாங்கள் கரத்தில் படைக்கிறோம். நான் அனைவரும் இணைந்து இசைந்து இந்திய தேசத்திற்கு ஏற்ற நிலையிலே எங்களுடைய அடிப்படை ஆற்ற நீர் எங்களுக்கு கிருபித்தார். பலப்பட்டு வழிநடத்தும் விண்ணப்படி கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனின் அன்பும், பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலும் அனைவரோடும், விசேஷமாக நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும், குறிப்பாக இந்திய தேசமும் உலகமெங்கும் சிறப்பான திருப்பணி ஆற்ற வருகின்ற, சிறப்பான அருட்பணி ஆற்ற வருகின்ற இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் அது ஊழியர்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். God bless you.